ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல 2023 ஒரு பிலிப்பினோ கிரைம் டிராமா படமா வெளிவந்த த கோஸ்பல் ஆஃப் பீஸ்ட் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படம் பாலி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுல 2024க்கான பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கு. 2024 ஜினாக் மணிலா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு இதுல லீட் ரோல்ல நடிச்ச ஜேசன் மெக்புசோ அவர் வாங்கியிருக்காரு. படத்துலயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மிரட்டலா இருக்கும். இதே ஜினாக் மணிலா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இவரோட அங்கிளா நடிச்ச ரோனி லசாரோ அவர் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை வாங்கியிருக்காரு. அவருமே ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறது. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாய்லரோட பாத்திரலாம். லீட் ரோல்ல நடிச்சிருக்க கேரக்டர் 15 வயசு, அந்த பையனோட பேரு மெட்டியோ. அவன் என்ன மாதிரி கேரக்டர்னா, அவனுக்கு கோவம் வந்துடுச்சுன்னா யாரு என்னன்னு பார்க்க மாட்டான், கையில என்ன இருக்கோ எடுத்து அடிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், முன்கோபக்காரன். அவன் வந்துட்டு ஒரு போர்க் பச்சர் ஷாப் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவனோட வேலை என்னன்னா, அந்த போர்க் பச்சரிங் பண்ண அந்த மீட்டை ஃபுல்லா கொண்டு போய் ஒவ்வொரு கடைக்கா டிஸ்பியூட் பண்ணணும். டிஸ்பியூட் பண்ணிட்டு அந்த கடைகள்ல அந்த கேஷை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து திருப்பி இங்க பே பண்ணணும். இதுல தான் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் பார்ட் டைமா. சிச்சுவேஷன்ல இவங்க அப்பா இவங்க மாமா கூட வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. ஆனா அவருக்கு என்னாச்சு அப்படின்னே தெரியல. அவரோட செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதனால இவன் ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான். இவன் வந்துட்டு அவங்க மாமா பெர்டோ இவங்க ஊருக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கறான், எங்க அப்பாவை தேடினீங்களா, அவருக்கு என்னாச்சு, ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அவரு, நான் தேடினேன், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவன் கையில காசை கொடுக்குறாரு. இவன் உடனே சொல்றான், போன வாரம் தானே கொடுத்தீங்க அப்படின்னு. பரவாயில்ல, இதை வச்சுக்க அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த சிச்சுவேஷன்ல இவன் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ்ல உட்காந்து படிக்கிறான். ஆனா இவனுக்கு படிப்பு மண்டையில சுத்தமா ஏறவே இல்லை. டீச்சர் ஏதாவது கொஸ்டின் கேட்டா எந்திரிச்சு நின்று முழிக்கிறான். அப்படியே கூட படிக்கிற பசங்களும் இவனை கிண்டல் பண்றானுங்க, என்னடா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு கொஸ்டின் கூட பதில் சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்த சீன்லயே ஸ்கூல்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுல இவனுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை ஆயிருது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. சோ பிரின்சிபால் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உங்களுக்கு டிசியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு மெட்டியோ அவனோட சண்டை போட்டவன் ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்புறானுங்க. மெட்டியோட்ட அவன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசிக்கலாம், என்னன்னா அங்க போய் ஸ்விம் பண்ணலாம். அந்த குளத்துல ஸ்விம் பண்ணி யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க இங்க ஃபுட்பால் விளையாடலாம். தோக்குறவங்க ஸ்கூல்ல இனிமே ஃபுட்பாலே விளையாடக்கூடாது. இந்த டீலுக்கு வர்றியா அப்படின்னு கேட்கறான். மெட்டியோ அவன்கிட்ட ஒரு 1000 பெசோவை கொடுத்துட்டு, நான் ஒரு டீல் சொல்றேன், ஸ்விம்மிங்ல போய் கலந்துக்கலாம், யாரு ஜெயிக்கிறானோ அவனுக்கு தோக்குறவன் அடிமையா இருக்கணும், இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் அந்த 1000 ரூபாய் அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு, சரி இந்த டீலுக்கு நானும் ஒத்துக்கிறேன், வா போவோம். ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் போட்டிக்கு போறானுங்க. ரெண்டு பேரும் அன்னைக்கு சாயங்காலமே அந்த குளத்துக்கு போய் ஸ்விம்மிங் பண்றானுங்க. ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பண்றானுங்க. அப்படி ஸ்விம்மிங் பண்ணும்போது ஒருத்தன் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி சாகடிக்க பாக்குறானுங்க. திருப்பி அந்த குளத்துல இருந்து ரெண்டு பேரும் வெளியில வந்து ஒருத்தன் மாத்தி மாத்தி திட்டிக்கிறானுங்க. அப்ப அந்த இன்னொருத்தன் மெட்டியோட்ட அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிடுறான். பேசிக்கிட்டே இருந்தவன் மெட்டியோவை புடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அப்ப மெட்டியோக்கு கையில அடிபட்டுருது. ஆனா அங்க உள்ள கல் எடுத்து மெட்டியோ அவன் தலையிலே அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் அந்த தண்ணியில அப்படியே நடந்து போய் தள்ளாடி கீழே விழுந்து இறந்து போயிடுறான். சின்ன விளையாட்டு ஒரு கொலையில வந்து முடியுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல வீட்டுல போய் ரொம்ப டிஸ்டர்ப்டா உட்காந்துருக்கான். ஒரு மிரட்சியில ஒரு கொலை பண்ணிட்டோமே, அடுத்து நமக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற அந்த பயத்திலே இருக்கான். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து டவுட் ஆன இவனோட மாமா, ஏன்டா இந்த மாதிரி பேய் அடிச்ச மாதிரி இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. போலீஸ் இந்த கேஸ் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட், அவன் வந்து தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டான் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த இறந்து போன பையனோட அம்மா வந்துட்டு, அவன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்விம்மர், அவன் எப்படி தண்ணியில மூழ்கி சாவான், இது வந்து கொலை தான் அப்படின்னு போலீஸ்ட்ட ஆர்கியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் இவன் மாமாட்ட போய், இவன் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, உங்களோட நான் ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அவரும் இவனை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இவன் மாமாவை கூட போய் பில்டிங் சம்பந்தமான வேலைகள், கார்பெண்டர் அந்த மாதிரி வேலை தான் இருக்கும், பார்க்கலாம் அப்படின்ட்டு போறான். அங்க 5-6 பசங்க வேலை பாக்குறானுங்க. பார்த்தா அன்னைக்கு நைட்டு அவனுங்க ஒரு டெட் பாடியை ரேப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க மாமா இவன்ட்ட, டே நீயும் போய் இதை கத்துக்கோ, நல்லா ரேப் பண்ணணும், டேப்பை வச்சத அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிருது. இவனுக்கு தெரியுது இவங்க மாமா வந்துட்டு ஒரு கூலிப்படை மாஃபியா, ட்ரக் டீலர், அப்புறம் ஒரு பெரிய அரசியல் புள்ளிக்கு அடியாள் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கோவக்கார சிறுவனான கதாநாயகன் மேட்டியோ, அப்புறம் அவங்க மாமா, இவங்க ரெண்டு பேருக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை பொறுத்தளவு இவங்களோட சீன் கோஆர்டினேஷன் ஆகட்டும், ஸ்டோரி நரேஷன் ஆகட்டும், ரெண்டுமே டாப் நாட்ச். ரைட்டிங்லேயே இந்த ரெண்டு கேரக்டருமே செமையான கேரக்டர். ரெண்டு கேரக்டருக்குமே ரெண்டு விதமான கிராஃப் இருக்கும். குறிப்பா கன்னை தூக்கி கையில கொடுத்து ஷூட் பண்ண சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு சொல்ற அந்த சீன் ஆகட்டும், ஹண்டிங்க்கு போகையில அவங்க மாமா ஷூட் பண்ண சொல்லுவாரு. அப்ப அவர் முன்னாடி போகும்போது அவர் பின்னாடி கண்ணை வச்சு எய்ம் பண்ற அந்த சீனுமே மிரட்டலா இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது ரெண்டுமே இந்த படத்தோட பேக் போன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ் வந்துட்டு கிளைமேக்ஸ் தான். பட் ரியாலிட்டியில அந்த கிளைமேக்ஸ் அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, அது ஒரு மைனஸ். இந்த படத்துல சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது என்னன்னா, அந்த மர்டர் கேஸ்
அவன் தலையில் அடிபட்டு செத்து போயிருக்கான். ஆனால் வந்துட்டு போலீஸ் அவன் வந்து தண்ணியில் மூழ்கி செத்துருக்கான் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மைனஸ். அப்புறம் அதே கேஸில் வேற ஒருத்தனை போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க மாமா வந்துட்டு போலீஸ்க்கு ஃப்ரெண்டா எனிமியா அப்படின்றது தெரியல. ஒரு சில இடங்களில் போலீஸை ஷூட் பண்ணுறாரு, ஒரு சில இடங்களில் போலீஸோட ஃப்ரெண்டாக இருக்காரு. இதெல்லாம் இந்த படத்தில் உள்ள மைனஸ். அப்புறம் இந்த படத்தில் லீட் கேரக்டர் மெட்டியோ அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஜான்சன் மெக்புசோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். ஈக்குவலாக இவருக்கு மாமா பெர்டோ அந்த கேரக்டரில் நடித்த ரோனி லசாரோ அவருமே ஒரு கூலிப்படை தலைவன் எப்படி இருப்பானோ அந்த அப்படியே தத்ரூபமாக நடிச்சிருந்தார் அந்த கேரக்டரை. இந்த படத்தில் நடித்த ஜான் ரென் சேவியர், கைல் பெர்மண்டிசோ, லேண்டன் நடித்த நாதன் சாட்டோ இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர்ஸ் ஜெரிகோ அக்கோடோ, ஷெரான் டயாக். படத்தோட டேரக்டரும் ஷெரான் டயாக் அவர் தான். படத்தில் செக்ஸுவல் கண்டென்ட் அப்படின்னு எதுவும் இல்லை, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. பட் நம்ம சைட்லேருந்து இந்த படம் வந்துட்டு ஒரு டீசென்டான வாட்ச். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.5, நம்மளோட ரேட்டிங் 2.75 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.